கதவு சரியாக மூடப்படவில்லை என்ற கவலையில் வைதேகி சினுங்கினாலும் பிரபாகரின் பிடி இன்று சற்று அதிகமாகவே இருந்தது. ஐயோ விடுங்க, விவேக்கோ திவ்யாவோ வந்துட போறாங்க என்று அவள் தப்பிக்க முயல பிரபாகர் அவளை இன்று விடுவதாக இல்லை. அவள் வாயில் வேண்டாம் என்று சொன்னாலும் மனதுக்குள் ஆசை பொங்கி எழுந்தது. திடீரென கதவு திறக்கும் சத்தம் கேட்டு பிரபாகரும் வைதேகியும் பட்டென மிரண்டு போயினர். விவேக்தான் வந்துவிட்டானோ என்ற பீதியில் இருவரும் ஒருவரையொருவர் பார்த்தனர். ஆனால் உள்ளே நுழைந்தது விவேக் அல்ல, அந்த வீட்டின் குட்டி தேவதை திவ்யா. அயன் பாக்ஸை எடுக்க வந்தவள் கதவு லேசாக திறந்திருப்பதை பார்த்ததும் அப்படியே உள்ளே நுழைந்துவிட்டாள். உள்ளே வந்து பார்த்த திவ்யாவிற்கு தூக்கி வாரிப்போட்டது. அம்மாவோ அப்பாவின் மேல் படுத்திருந்தார். அம்மாவின் கைகளோ அவரை விடமாட்டேன் என்பது போல முதுகை சுற்றி பிடித்திருந்தன. தன்னுடைய வயதிற்கு அங்கே என்ன நடந்திருக்கும் என்பதை திவ்யா நொடியில் புரிந்து கொண்டாள். இதுவே விவேக்காக இருந்திருந்தால் ஏன் கதவை சாத்தவில்லை என்று குதித்து அந்த வீடையே அதிர வைத்திருப்பான். ஆனால் வந்ததோ சுட்டி பெண் திவ்யா. தன் அம்மாவையும் அப்பாவையும் அந்த கோலத்தில் பார்த்ததும் அவளது இதழ்களில் ஒரு குறும்புத்தனமான புன்னகை அரும்பியது. அசால்ட்டாக உள்ளே வந்தவள் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது என்பது போல கதவை தாழ்பாள் போட்டாள். திவ்யாவை கண்ட பதட்டத்தில் வைதேகி தன் துணிகளை தேடித் துழாவினாள். ஆனால் பிளவுஸ் ஒரு பக்கம், முந்தானை ஒரு பக்கம் எனச் சிதறி கிடக்க வேறு வழியின்றி பிரபாகரும் வைதேகியும் ஒரே போர்வைக்குள் புகுந்து தங்கள் உடம்பை மறைக்க போராடினார்கள். வைதேகி பதட்டத்தில் போர்வையை இழுக்க இழுக்க அது மறைக்க மறுத்து அடம் பிடித்தது. ஆனால் திவ்யா எதற்கும் அசரவில்லை. மெல்லச் சிரித்துக்கொண்டே அவர்களை நெருங்கியவள் கொஞ்சமும் தயக்கமில்லாமல் இருவருக்கும் நடுவில் வந்து படுத்துக்கொண்டாள். அப்படியே தன் முகத்தை அப்பா பக்கம் திருப்பியவள், டேய் தகப்பா, என்னடா இதெல்லாம் என்று குறும்புடன் டா போட்டு அழைக்க பிரபாகர் அசடு வழிந்தார். அவர் ஈ என்று இழித்தபடி, சும்மாடா, அப்பாக்கு திடீர்னு ரொம்ப தாகமா இருந்தது, அதான் கொஞ்சம் பால் குடிச்சேன் என்று நக்கலாகச் சொல்லி இழிக்க திவ்யா விடவில்லை. ஓஹோ, அப்படின்னா மம்மி இன்னும் பால் கொடுக்குறாங்களா என்று கேட்டபடி தலையை அம்மா பக்கம் திருப்பினாள். வைதேகியால் மகளின் அந்த பார்வையை நேருக்கு நேர் சந்திக்க முடியவில்லை. வெட்கத்தில் துடித்தவள் கையில் இருந்த அந்த சிறிய போர்வையை இழுத்து முகத்தை மறைத்து கொண்டாள். அப்படியே பார்த்த திவ்யா ஒரு கிண்டல் சிரிப்பு சிரித்தாள். மம்மி, அப்போதே கிச்சன்ல பால் கேட்டதுக்கு இல்லைன்னு சொன்னீங்க, ஆனா இங்க பார்த்தா பால் ஆறு ஓடுது போலையே என்று திவ்யா குறும்பாகக் கேட்க வைதேகி போர்வையை இன்னும் இறுக்கமாக பிடித்துக்கொண்டு வெட்கத்தில் சிவந்து போனாள். உங்க 2 பேரோட விளையாட்டு இன்னைக்கு ரொம்ப ஓவராத்தான் போயிட்டு இருக்கு என்று சொல்லிவிட்டு திவ்யா அவர்களை ஒரு லுக் விட அந்த அறையே ஒரு விசித்திரமான கலகலப்பில் ஆழ்ந்தது. மகளின் கிண்டல் தாங்க முடியாமல் பிரபாகர் குஷியில் சிரித்துக்கொண்டே பெட்டிலிருந்து எழுந்தார். ஒரு சிகரெட் பாக்கெட்டை எடுத்துக்கொண்டு, நீங்க 2 பேரும் பேசிட்டு இருங்கடா என்று சொல்லிவிட்டு பால்கனிக்கு தப்பித்துச் சென்றார். அவர் சென்றதும் வைதேகி மெல்ல முகத்தை மூடியிருந்த போர்வையை இறக்கினாள். இப்போது அவளது முகம் திவ்யாவின் முகத்திற்கு மிக அருகில் நேருக்கு நேராக இருந்தது. வைதேகியின் கண்கள் கூச்சத்தில் நெளிந்தன. திவ்யா விடாமல், ஏன் மம்மி, காலையில குளிச்சது போதாதுன்னு நைட்டும் ஒரு வாட்டி குளிச்சியே, எல்லாம் இதுக்குத்தானா களி என்று கேட்டபடி வைதேகியின் கன்னத்தை பலமாக கிள்ளினாள். ஆ என்று கன்னத்தை தடவிக்கொண்டே வைதேகி, போடி, எனக்கே இன்னும் 3 நாள்ல அந்த 3 நாள் லீவு வந்துடும்டி. மனுஷன் இப்போதான் கொஞ்சம் நல்லா ஆரம்பிச்சாரு, அதுக்குள்ள நீ வந்து காரியத்தை கெடுத்துட்டியே என்று பொய்யாகத் தன் மகளை பார்த்து முறைத்தாள். ஓஹோ, அப்போ லீவு வர்றதுக்குள்ள ஸ்டாக் தீர்க்கணும்னு பிளான் பண்ணிட்டீங்க போல என்று திவ்யா இன்னும் வாரிவிட வைதேகி சிரிப்பை அடக்க முடியாமல் தன் மகளை கட்டிப்பிடித்து கொண்டாள். சரி சரி, அண்ணன் ஏதாவது பார்த்துறப் போறான், ஒழுங்கா உன் ரூமுக்கு ஓடு என்று வைதேகி அவளை அங்கிருந்து விரட்ட முயல திவ்யா அசருவதாக இல்லை. ஒரு குறும்பு பார்வையுடன், சரி மம்மி, எனக்கும் இப்போ பசிக்குது, கொஞ்சம் பால் குடு என்று சொல்ல, அடேய், என்னடி இது வம்பு, அம்மான்னு கூட பார்க்காம எங்கிட்டயே விளையாடுறியா என்று வைதேகி சினுங்க, அதற்குள் கதவை விவேக் தட்டவும், மமா, கொஞ்சம் வெளிய வாயேன் என்ற குரல் கேட்டது. வைதேகிக்கு கோபம் தலைக்கேறியது. ஐயோ, இன்னைக்கு எல்லாம் போச்சுடி
என்று கடுப்புடன் முணுமுணுத்தவள் நேரமின்மையால் அப்படியே ஒரு நைட்டியை மட்டும் தலை வழியாக போட்டுக்கொண்டாள். திவ்யாவுக்கு அம்மாவை பார்க்க பாவமாகவும் அதே சமயம் சிரிப்பாகவும் இருந்தது. வைதேகி கதவை திறக்கப் போக திவ்யா மெல்ல குரல் கொடுத்தாள். அம்மா. ஒரு நிமிஷம். கதவு பிடியில் கை வைத்தபடி வைதேகி பின்னால் திரும்பி என்ன என்பது போல பார்க்க திவ்யா கண்ணைச் சிமிட்டி விவேக் அண்ணன் பசியோடு இருப்பான். அவனுக்கும் கொஞ்சம் பால் கொடுத்துட்டு வா என்று கிண்டலடித்தாள். வைதேகி முகம் சிவக்க போடி நாயே என்று கத்தியபடி அருகில் இருந்த சோபா குஷனை எடுத்து திவ்யா மேல் வீசிவிட்டு தப்பித்தால் போதும் என வெளியே வந்தாள். வாசலில் நின்றிருந்த விவேக் மமா உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் என்று சொல்ல வைதேகி எரிச்சலுடன் இவன் ஒருத்தன் என்னடா பேசணும் இப்போ என்றாள். விவேக் அம்மாவை ஏறிட்டான். அவளது முதல் கொக்கி திறந்திருப்பதையும் கவனித்தவன் முதல்ல ஒரு ஷால் ஏதாவது போட்டுக்கோம்மா. என்ன இது என்று ஹிட்லர் பாணியில் கேட்டான். ஆமா இவருக்கு இதுதான் இப்போ ரொம்ப முக்கியம் என்று முணுமுணுத்த வைதேகி வேறு வழியின்றி அங்கிருந்த ஒரு துண்டை எடுத்து கழுத்தை சுற்றி போர்த்திக் கொண்டாள். சரி சொல்லு என்ன விஷயம்? பெட்டை விட்டு எழுந்த திவ்யா தன் கலைந்திருந்த கூந்தலை வாரி ரப்பர் பேண்ட் போட்டுக்கொண்டே பால்கனிக்கு வந்தாள். அங்கே பிரபாகர் ஒரு சாய்வு நாட்காலியில் அமர்ந்து சிகரெட் புகையை ரசித்துக் கொண்டிருந்தார். சாரிப்பா என்று மெல்லச் சொல்லிக் கொண்டே சட்டென அவர் மடியில் அமர்ந்தாள் திவ்யா. தன் இரு கைகளையும் அவர் கழுத்தை சுற்றி போட்டுக்கொண்டு அவர் கன்னத்தில் அழுத்தமாக பாசமாக ஒரு முத்தம் தந்தாள். பரவாயில்லைடா குட்டிமா என்று சிரித்த பிரபாகர். ஹோம் எனக்கு ஒரு பஃப் கொடுப்பா என்று அவர் கையில் இருந்த சிகரெட்டை பார்த்து ஆசையாக கேட்டாள். சும்மா இருடா குட்டிமா இதெல்லாம் உனக்கு வேண்டாம் என்று அவர் மறுக்க திவ்யா விடவில்லை. ஒரே ஒரு பஃப் மட்டும் தான்பா. நான் பழகிக்க மாட்டேன். நீ அடிக்கும்போது மட்டும் ஒரு இழுப்பு ப்ளீஸ் என் செல்ல அப்பா அல்ல என்று மீண்டும் ஒரு முத்தம் தந்து கெஞ்சினாள். அவள் கண்களில் தெரிந்த அந்த மழலைத்தனமான குறும்புத்தனத்தை ரசித்தபடி பிரபாகர் சிகரெட்டை அவள் இதழ்களுக்கு அருகே கொண்டு சென்றார். திவ்யா மெல்ல புகையை உள்ளிழுத்து வெளிவிடும் வரை அவளையே பார்த்து கொண்டிருந்தார். ஹோம் என்னப்பா அப்படி பார்க்குற என்று அவள் சினுங்கலாக கேட்க அப்படியே உன் அம்மாவை சின்ன வயசுல பார்க்குற மாதிரியே இருக்கு திவ்யா. கல்யாணத்துக்கு முன்னாடி அவ எப்படி இருந்தாளோ அதே இறுக்கம் உன்கிட்டையும் இருக்குடா என்றார் உணர்ச்சிவசப்பட்டு. நிஜமாவா? அம்மா ஞாபகம் வருதாப்பா என திவ்யா கேட்க அவர் ஹோம் என தலையசைத்தார். வேணும்னா அம்மாவுக்கு முத்தம் கொடுக்கிற மாதிரி எனக்கு பாசமா முத்தம் கொடு என்று சொல்லி அவள் கண்ணடிக்க பிரபாகர் சிரித்துக்கொண்டே அவள் கன்னத்தில் முத்தமிட்டார். அப்பா இது எப்பவும் நீ எனக்கு கொடுக்குறது. அம்மாவுக்கு இப்படியா கொடுப்ப என்று அவள் குறும்பாக கேட்டுவிட்டு வம்பிழுத்தாள். அடி வாங்க போற குட்டி என்று அவர் மிரட்டினாலும் திவ்யா விடாமல் கிண்டலடித்தாள். வெட்கப்படும்போது ரொம்ப அழகுடா நீ என்று சொல்லி அவளை கிச்சு கிச்சு மூட்டினார். உன் அம்மா எங்கே என்று அவர் மடியில் இருந்து அவளை எழுப்ப முயல என்டாடி இவ்வளவு இளமையா ஒருத்தி உன் முன்னாடி இருக்கும்போது அந்த கிழவியை எதுக்கு தேடிட்டு இருக்க என்று சொல்லிவிட்டு அவள் ஓட முயல பிரபாகர் அவளை பிடித்தார். அடி வாங்க போற என்ன பேச்சு பேசுற என்று அவள் காதை திருக சஸ் ஆ ஆ டாடி வலிக்குதுப்பா இனிமே அப்படி பேச மாட்டேன் என்று சினுங்கினாள் திவ்யா. நல்லா வலிக்கட்டும். வாய் ரொம்ப ஓவராயிடுச்சு உனக்கு விடுப்பா இனிமே அப்படி பேச மாட்டேன்பா சினுங்கிக் கொண்டே சொன்னாள். அவரும் சிரித்துக்கொண்டே அவள் காதிலிருந்து கை எடுத்தார். அதற்குள் வைதேகி அறைக்குள் நுழைந்து விட்டாள். அங்கே திவ்யாவை பார்த்ததும் என்னடி இன்னுமே நீ தூங்காம இங்க என்ன பண்ணிட்டு இருக்க என்று வைதேகி கடுகடுத்தாள். திவ்யா அசால்ட்டாக பெட்டில் படுத்துக்கொண்டே மமா இன்னைக்கு உங்க கூடவே தூங்கலாம்னு இருக்கேன் என்று குறும்பாகச் சொல்ல அவ்வளவுதான். வைதேகிக்கு கோபம் உச்சிக்கு ஏறியது. லீவு வர்றதுக்குள்ள ஸ்டாக்க தீர்க்கலாம்னு பார்த்தா இவ வந்து நடுவுல படுக்குறாளா என்று நினைத்தவள் பாய்ந்து வந்து திவ்யாவின் கழுத்தை பிடித்து தரதரவென இழுத்து கொண்டு போனாள். போனா போகுதுன்னு பார்த்தா எங்களை நிம்மதியா இருக்க விடமாட்ட போலையே என்று கத்தியபடி திவ்யாவை அறைக்கு வெளியே தள்ளி பட்டென கதவை சாத்தினாள். திவ்யா வெளியே நின்று அடியே மம்மி உன்னை அப்புறமா கவனிச்சுக்கிறேன்
என்று சவால் விட்டபடி கதவை ஓங்கி ஒரு மிதி மிதித்துவிட்டு தன் அறைக்குள் சென்றாள். திவ்யாவை வெளியே தள்ளி கதவை சாத்திய வைதேகி ஒரு நிமிடம் கூட தாமதிக்கவில்லை. பிரபாகரனை அந்த நிமிடமே சிறைப்பிடித்தாள். அந்த நெருக்கத்திலும் இதமான அணைப்பிலும் அப்படியே இருவரும் ஆழ்ந்த உறக்கத்தில் மூழ்கினர்.